புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாத பலன் எப்படி இருக்கும்? மார்கழி மாதத்தில் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு. 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த சூரிய பகவானின் மாற்றம் இவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல பலன்களும் காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு கடந்த சில நாட்களில் ஏதாவது ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம், பண பற்றாக்குறைகள் இருந்திருக்கும். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாற்றங்கள் அனைத்தும் நன்மைக்கே. இந்த ஏமாற்றம் மற்றும் பண பற்றாக்குறைகள் சனி பகவானின் மாற்றத்திற்கு பிறகு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். பல புதிய வேலைகள், பல புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் அந்தஸ்தை உயர்த்துவதற்கும் பண விவகாரங்களே உங்களுக்கு முன்னுக்கு வருவதற்கும் வழிவகுக்கும். ஆகையினால் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தில் புதிய நட்புகள், புதிய மனிதர்களின் அறிமுகங்கள், புதிய அறிமுகங்களால் ஏற்படக்கூடிய பண பற்றாக்குறைகள் அனைத்தும் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது போல் முன்னேற்றங்களை தரக்கூடியதாக அமையும். கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த சூரிய பகவான் சற்று தனத்தில் உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்தலாம். மேலும் இந்த மாதத்தில் கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஆகவே கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் உங்கள் வரவு செலவு கணக்குகளை சற்று கவனமாக பார்த்து கொள்ளுவது நல்லது. இது நாள் வரைக்கும் இருந்து வந்த ஒரு பணப்புழக்கம் சற்று பற்றாக்குறையை கொடுக்கலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கடன் தொல்லைகளை கொடுப்பார். மேலும் கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் அஷ்டமத்தில் வருவதனால் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. புனர்பூசத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு இதுவரையில் 6ஆம் இடத்தில் இருந்து வந்த சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்து கடனை கொடுத்திருப்பார். இப்பொழுது 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த சூரிய பகவான் கடன் தொல்லையிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தியை கொடுப்பார். பரிகாரமாக மிதுன ராசி நேயர்கள் மிதுனத்தில் இருக்கக்கூடிய இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை தோறும் வணங்கலாம். மேலும் ஆண்டாளுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்னதானங்கள் செய்வது சிறப்பை தரும்.